الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العظيم عن جابر رضي الله عنه عن رسول الله صلى الله عليه وسلم أنه قال لكل داء دواء فإذا أصيب دواء الداء برأ بإذن الله رواه مسلم. இந்த உலகத்தை படைத்து அனைத்தையும் அவனது விருப்பப்படியே செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்த எமது உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீங்கள், நல்லவர்கள் அனைவர்கள் பேரிலும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்பு சிநேகிதர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் எமக்கு கட்டளையாக சொல்லியிருக்கிறார்களோ அவற்றில் எம்மால் முடிந்ததை எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிலிருந்தெல்லாம் விலகி தவிர்ந்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்று முழுதாக விலகி தவிர்ந்து நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணிமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். தந்த வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை பெரிய ஒரு நியாமத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். மனிதன் ஆரோக்கியத்துக்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அறிவிப்பும் செய்திருக்கிறான், சொல்லியும் கொடுத்திருக்கிறான். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ததாவோ இபாதல்லாஹ், அல்லாஹுடைய அடியார்களே, நீங்கள் மருத்துவம் செய்து கொள்ளுங்கள், மருந்து செய்து கொள்ளுங்கள். அதுக்கு பின்னால் சொன்ன அருமையான வார்த்தை, உலகத்தில் அல்லாஹு தாலா எந்தொரு நோயையும் மருந்தில்லாமல் இறக்கவில்லை. அலிமஹு மன் அலிமஹு ஜஹிலஹு மன் ஜஹிலஹு, யாரெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமோ அவங்கெல்லாம் தெரிந்து கொள்கிறார்கள், யாரெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லையோ அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறது. உலகத்தில் என்ன நோயாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா அதுக்கு மருந்து வைத்திருக்கிறான். என்ன, அதுக்கேற்ற மருந்து நடக்கணும், அப்போதான் சுகம் கிடைக்கும். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ரிவாயத் ஹதரத் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க, ஹதரத் இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. லிக்குல்லி தாஇன் தவா, எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது. அது உலகத்தில் என்ன நோயாக இருந்தாலும் சரி, சிறுசி பெருசி அறிய முடியாதது அப்படின்னு சொல்லி பாகுபாடு கிடையாது. அல்லாஹு தாலா எல்லாத்துக்குமே மருந்து வைத்திருக்கிறான். ஃபைதா உஸீப தவாஉத் தாஇ, நோய்க்குரிய மருந்து கிடைத்து விடும் என்றிருந்தால் அல்லாஹுடைய கட்டளையின் பேரில், அல்லாஹுடைய உதவியால் அவர் சுகம் பெற்றுக் கொள்கிறார். எனவே இன்னைக்கு எங்களுக்கு தெரியும், உலகத்தில் எல்லா அமைப்பினர்களும் ஒவ்வொரு வகையான மருத்துவத்தை அறிமுகம் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மருத்துவத்தை அறிமுகம் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மருத்துவம் உலமாக்கள் போற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அது அல்லாஹுடைய வஹியால உருவாக்கப்பட்ட மருத்துவம். அல்லாஹு தாலா சொல்லிக் கொடுத்தது. வஹி என்றா ரெண்டு விதமாக பார்க்கப்படும். ஒன்று குர்ஆனுடைய ஆயாத்துக்கள், வார்த்தையும் அந்த கருத்தும், அதுக்குரிய கருத்தும் அல்லாஹு தாலாவே இறக்கி வைத்திருப்பான். வார்த்தையும் அல்லாஹுடையது, அதுக்குரிய மானாவும் அல்லாஹுடையது. இது குர்ஆனுடைய ஆயாத்துக்களில் வரக்கூடிய விஷயம். அப்படி பார்த்தோம்னா தேனை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறான்? ஷிஃபான்னு சொல்லியிருக்கிறான். குர்ஆனை பற்றி ஷிஃபான்னு சொல்லியிருக்கிறான்.
குர்ஆனை பற்றி உலமாக்கள் கிதாபுகள் எழுதிக்கிறாங்க. அத்ததாவி பில் குர்ஆனி, குர்ஆனை கொண்டு மருத்துவம் செய்கிறது மின் கமாலில் ஈமானி, ஈமானிய உச்சகட்டத்தை அடைந்தவருக்குரிய ஒரு அமைப்பு அது. இப்படி கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. குர்ஆனை கொண்டு மனிதன் மருத்துவம் செய்ய வேண்டும். அதே மாதிரி தேனுடைய ஆயத்துக்களை, தேனை பற்றி சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் தஆலா, அதையும் ஷிஃபாவாக சொல்லியிருக்கிறான். அடுத்த வகையான வகை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கருத்தை சொல்லிக் கொடுத்ததே வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது. கருத்துக்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருந்து வந்திருக்கும், அந்த விஷயம் அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்திருக்கும், ஆனால் வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படியான வஹிகள் தான் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் அறிமுகம் செய்த வைத்திய முறை. அதனால மனிதன் மருத்துவம் செய்யறதில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முறையை கடைபிடிப்பான் என்று இருந்தால் அது நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது, நன்மையோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்திருக்கிறாங்க, அதனால செய்யணும். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி மருத்துவம் செய்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட மருத்துவ முறை எப்படி என்றா, ஒன்று குர்ஆனுடைய ஆயாத்துக்களை கொண்டு, துஆவுடைய வார்த்தைகளை கொண்டு ஓதி ஊதுவாங்க. ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சில சமயங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓதி ஊதி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட பேர பிள்ளைகளுக்கு ஓதி ஊதிக்கிறாங்க, வேறு சில சஹாபாக்களுக்கு ஓதி ஊதிக்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முறைகள்ல உண்டு. இன்னொரு முறை, பொருள்களை வச்சு ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில மருத்துவம் செய்தது. உதாரணமாக தேனை வச்சு, அஜ்வாவுடைய ஈச்சப்பழத்தை வச்சு, ஹப்பத்து சோதா அதாவது கருஞ்சீரகத்தை வச்சு, இப்படி பல விஷயங்களை வச்சு மருத்துவம் செய்தது. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு எப்படி பார்த்தோம்னா, ஒரு மனிதனுடைய உடம்புல நாங்கள் தங்க வைக்கிறது, சேர்க்கிறது, ஓதி ஊதுறது என்று சொன்னாலும் சரி, மருந்து கொடுக்கிறது என்றாலும் சரி, மனிதன் உடலுக்கு நாங்கள் செலுத்துறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இன்னொரு முறை, உடம்பில் இருந்து இரத்தங்களை வெளியாக்கி, அரபியில் ஹிஜாமான்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு வைத்தியர்களும் செய்கிறாங்க, சில படித்தவங்களும் செய்கிறாங்க. கப்பிங் முறைன்னு சொல்லக்கூடிய அந்த முறை, உடம்பில் இருக்கக்கூடிய அசட்டான கெட்ட இரத்தங்களை வெளியாக்கக்கூடிய முறை. இந்த முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கினது கிடையாது. இந்த முறை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலத்துக்கு முன்னால் இருந்து தோன்றின ஒரு முறை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலம்ண்டா கிட்டத்தட்ட இந்தியிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னால, கிட்டத்தட்ட 5000 வருடம் இருக்கும். 5000 வருடங்களுக்கு முன்னால தோன்றின ஒரு பழமையான ஒரு முறை தான் இந்த ஹிஜாமாவுடைய முறை. அப்ப இது எப்படி வஹி என்று சொல்றது? இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டத்தட்ட 77 ஹதீஸ்களின் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சு கொள்றது, இந்த முறைப்படிக்கு நாங்க அமல் செய்யறது மிச்சம் வேண்டத்தக்க ஒரு விஷயம். உலமாக்கள் இந்த 77 ஹதீஸையும் ஆராய்ச்சி செய்து பிரித்து சொல்றாங்க. அதுல 44 ஹதீஸுகள் சஹீஹானது. ஒரு சஹீஹான ஹதீஸ் இருந்தாலே போதும் அமல் செய்யறதுக்கு. 44 ஹதீஸுகள் சஹீஹானது, 33 ஹதீஸுகள் பலவீனமானது. மொத்தமாக 77 ஹதீஸுகள் ஹிஜாமாவை பத்தி, இந்த உடம்புல இருந்து ரத்தம் குத்தி உறிஞ்சி எடுக்கக்கூடிய அந்த முறையை பத்தி ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிச்சவங்க, ஹிஜாமாவுடைய சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை அறிவிச்சவங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒருத்தர். அவங்க ஒரு சஹாபியை, ஒரு தாபியை சந்திக்க போறாங்க, நோயோட இருக்கிறாங்க. போனதும் அவருடைய நிலைமையை பார்த்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு இந்த இடத்துல நான் இருக்கும்போது ஹிஜாமா செய்யாம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன், நீங்க ஹிஜாமா செய்யவே வேணும். அப்படி சொல்லி வற்புறுத்தி ஹிஜாமா செய்ய வச்சு, அதுக்கு பின்னால்தான் ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தை விட்டு போனாங்க.
ஹதரத் இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரிவாயத் செய்றாங்க, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுக்கு போனாங்க. எங்களுக்கு தெரியும், இந்த மாதம் கண்ணியமான சிறப்பான ஒரு மாதம். ஏன்? எங்களுக்கு தொழுகைகள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுக்கு போயிட்டு தொழுகை மட்டும் கொண்டு வரல, மனிதனுக்குரிய ஆரோக்கியத்துக்குரிய முறையும் கொண்டு வந்தாங்க. இப்னு மாஜால வரக்கூடிய ரிவாயத்துக்கள், ஒரு ரிவாயத்தில் வருது, அலைக்க யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பற்றி பிடிச்சுக்கோங்க, உங்களுக்கு கட்டாயமாக்கிக்கோங்க, பில் ஹிஜாமா, ஹிஜாமா செய்யறது. இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து மலக்குமார்கள் சொல்றாங்க, முர் உம்மத்தக, உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க. எதை சொல்லுங்க? ஹிஜாமா செஞ்சு கொள்ள சொல்லி சொல்லுங்க. ஹிஜாமாவுடைய பாக்கியம் என்ன? ஹிஜாமா செய்யறதுனால என்ன பாக்கியம் இருக்குது? ஹிஜாமா செய்யறதுனால என்ன பலன் இருக்குது? கண்ணிமிக்க மேலானவர்களே, எங்களுக்கு தெரியும், மனிதன் உடம்புல செல்ஸுகள் உருவாகி கொண்டு ஈக்கிற மாதிரி அது ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டும் ஈக்குது, மரணிச்சு கொண்டும் ஈக்குது. இந்த மரணிக்கக்கூடிய செல்ஸுகள் இரத்தத்தோடு சேர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல பல அழுத்தங்கள், பல அமைப்புகளான நோய்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஹிஜாமா செய்யறதுனால அந்த கெட்ட இரத்தங்கள் வெளியாகுது, அந்த கெட்ட இரத்தங்கள் வெளியேற்றப்படுது. இதனால ஆரோக்கியம் உள்ளவராக மாறுவார். ஹதரத் முல்லா அலி காரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் ஹிஜாமா செய்யறாரு, பார்க்கறதுக்கு எந்த ஒரு லாபமும் கிடைச்ச மாதிரி விளங்கல்ல, ஆனால் அவருக்கும் ஒரு லாபம் இருக்குது. அது என்ன லாபம் என்றா ஆத்மீக லாபம். அது அவனுடைய உடம்புல சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் குறையுது. எப்ப உடம்புல கெட்ட இரத்தங்கள் இல்லாமல் போதோ அந்த நேரத்தில் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அந்த மனிதனுடைய உடம்புல குறைய ஆரம்பிக்குது. இபாதத்துக்கு லேசாக ஆகுது, பாவங்கள்ல தூரமாகிறதுக்கு அது துணையாக அமைகிறது. இப்படியான ஒரு உதவி அவருக்கு ஹிஜாமா செய்யறது மூலமாக கிடைக்குது. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் ஹதரத் இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க, யாரு தலையில ஹிஜாமா செய்றாங்களோ அவங்களுக்கு பல வகையான நோய்களுக்கு மருந்தாக அமைகிறது. ஒன்று, எங்களுக்கு தெரியும், ஒரு 40-45 வயது ஆகிட்டா கிட்ட பார்வம் மங்கலாக மாறுது. வேணுமெண்டா செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு எங்க நாட்டில் கண்ணாடி போடுறவங்களோட விகிதாசாரம் கூடிக்கொண்டே போகுது. ஆனா ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு தலையில ஹிஜாமா செஞ்சு வராங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்ல ஒன்றுதான் கண்ணுடைய அந்த இருட்டு மங்கல், இது இல்லாமல் போகுது. இது ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை. தலைவலிகளுடைய வகைகள், தலைவலி அதாவது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய, ஒரு சைடுக்கு வரக்கூடிய தலைவலி, இந்த வகையான தலைவலிகள் எல்லாம் இல்லாமல் போறதுக்கு ஹிஜாமா காரணமாக அமையுது. இன்னும் எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்கன்னா, பைத்தியம் இருந்தால் பைத்தியம் குணமாகிறதுக்கும் ஹிஜாமா காரணமாக அமையும். கருங்குஷ்டம், வெண்குஷ்டம் போன்றவைகள். இன்னொரு ரிவாயத்தில் வருது, யாருக்கு மனன சக்தியில குறைவிக்குதோ அவங்க தலையில ஹிஜாமா செய்யறதுனால அவங்களோட மனன சக்தி பாதுகாக்கப்பட்டதுக்கும் அது கூட்டுறதுக்கும் காரணமாக அமையும். இது எல்லாத்துக்கும் மேலால பல்வலியோட சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகிறதுக்கு காரணமாக அமையுது. இவ்வளவும் சொன்ன ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜாமா செஞ்சுக்கிறாங்களா? ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹிஜாமா செய்தாங்க, ஒரு பல தடவை செஞ்சுக்கிறாங்க. ஒரு தடவை எப்படி ஹிஜாமா செய்யறாங்கன்னா, ஒரு புதிய குதிரையில ஏறி வராங்க. அப்படின்னா இதுக்கு முன்னால யாரும் ஏறி பிரயாணம் செய்யாத ஒரு குதிரை, அதுக்கு அந்த அனுபவம் இல்லை, மக்களை தூக்கிக்கொண்டு பிரயாணம் செஞ்ச அனுபவம் கிடையாது. அது என்ன செஞ்சுச்சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு ஈச்சம் மரத்துடைய வேர்ல பனியை போட்டுட்டு தரையில போட்டுட்டு, அதனால முள்ளும் உடையாம முள்ளும் விலகாத ஒரு தவறு அடிபட்டுச்சு. இது எந்த அளவுக்கு பாரமாக இருந்துச்சுன்னா, எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நின்று தொழுகிறது கஷ்டமாக இருந்துச்சு. 3 நாட்கள் நின்று தொழ இயலாம இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜாமா செய்தாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா பூர்த்தியான ஆஃபியத்தை கொடுத்தார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இடங்கள்ல ஹிஜாமா செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா தலையில ஹிஜாமா செஞ்சிருக்கிறாங்க. களத்துடைய 2 பகுதி முக்கியமான நரம்புகள், அந்த 2 பகுதியிலையும் ஹிஜாமா செஞ்சிருக்கிறாங்க. அரபியில அஹ்தைன் என்று சொல்லுவாங்க. முதுகுடைய நடுப்பகுதியில், அந்த பகுதியில் காஹில் என்று சொல்லுவாங்க, அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜாமா செஞ்சிருக்கிறாங்க. இடுப்புக்கு கீழால் உள்ள பகுதியில் ஹிஜாமா செஞ்சிருக்கிறாங்க. முஷ்துல் கதம் சொல்லக்கூடிய பாதத்துடைய மேல் பரப்புல ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜாமா செஞ்சிருக்கிறாங்க. இந்த இடங்கள்ல ஹிஜாமா செய்யறது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது இல்லாம வைத்தியர்கள் சில இடங்கள்ல இந்த இடத்துல ஹிஜாமா செய்தால் நல்லம் என்று சொன்னா அந்த இடங்களும் தேவையான நோயுள்ளவங்க அந்த இடங்கள்ல ஹிஜாமா செய்யறதுல தப்பு கிடையாது. எந்த நாட்கள்ல ஹிஜாமா செய்யணும் என்று கேட்டா அதையும் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக ஹிஜாமா பற்றி சொல்லியிருக்கிறாங்க, அழகாக சொல்லியிருக்கிறாங்க. நடுப்பத்தில் தான் ஹிஜாமா செய்யணும். நோய் ஈக்கிறவங்களுக்கு ஆரம்ப பத்திலையும் செய்யலாம். இது அரபி மாதத்துடைய ஆரம்ப பத்து, அரபி மாதத்துடைய கடைசி பத்து. அரபு மாதத்துடைய ஆரம்ப பத்திலையும் கடைசி பத்திலையும் நோய் இருக்கிறவங்க செய்யலாம். நோய்கள் இல்லை, ஹிஜாமா செய்தால் நல்லம்மா ஈக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற கூடியவங்க நடுப்பத்தில் செய்யறது நல்லம். நடுப்பத்திலையும் 17, 19, 21 என்று சொல்லக்கூடிய பிறைகளில் செய்யறது மிச்சம் சிறந்தது. இப்படி ஹிஜாமா செய்யறதுனால அவருடைய உடம்புக்குரிய ஆரோக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக. எத்தனை மாதத்துக்கு ஒருக்க செய்தால் நல்லம்? நோய் உள்ளவங்க 2 மாதத்துக்கு ஒருக்க செய்தால் நல்லம். நோய் இல்லாதவங்க செய்யறதாக இருந்தால் 3 மாதத்துக்கு ஒருக்க செய்யலாம். ஆனா கற்பிணிகளை பொறுத்த வரையில அவங்க செய்யாமிக்கிறது நல்லம். ஹார்ட் அட்டாக் போன்ற நோய் உள்ளவங்க சில மருந்துகள் பாவிப்பாங்க அவங்களோட ரத்தம் மென்மையாகிறதுக்கு. அப்படியான நோய் உள்ளவங்க அவங்க வைத்திய ஆலோசனையோட அதாவது வைத்தியருடைய ஆலோசனையோட இதை செய்து கொள்வது மிச்சம் நல்ல. சும்மா செஞ்சிடாம செய்யக்கூடிய நேரத்தில் சில பக்குவங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நாளைக்கு ஹிஜாமா செய்யறதாக இருந்தா திருமணம் முடிச்சவங்க தன்னை மனைவியோட இன்றைக்கு நைட்ல ஒன்று கூட கூடாது. அதே மாதிரி அடுத்த நாள்லையும் ஒன்று கூட கூடாது. ஹிஜாமா செய்யறதுக்கு முன்னால சதக்கா கொடுக்கிறது சிறந்தது. சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி ஹதீஸில் வருது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் இப்னு சுன்னில பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹிஜாமாவுக்கு முன்னால ஆயத்துல் குர்சி ஓதுறது மிச்சம் சிறந்தது. காரணம் என்னன்னா கெட்ட ரத்தம் வெளியாக போகுது. அந்த கெட்ட ரத்தத்தை வெளியாகக்கூடிய நேரத்தில் இன்னும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருந்து அவர் தப்புறதுக்கு இல்லாமலாக்கி கொள்றதுக்கு ஆயத்துல் குர்சியை திரும்ப 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 ஓதுறது மிச்சமே சிறந்தது. இப்படி ஒருத்தர் ஒழுங்கான முறையில் சொல்லப்பட்ட விதத்தில் ஹிஜாமா செய்வார் என்று இருந்தா நிச்சயமாக அல்லாஹு தாலா அவருக்கு பெரிய ஆரோக்கியத்தை நசீபாக்குவார். ஹிஜாமா என்றது நாங்கள் செஞ்சு பார்க்கணும். ஏண்டா நாங்கள் நினைக்கிறோம் பெரிய கஷ்டம், பெரிய வருத்தமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. செஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. போன தடவை ஒருத்தரோட பேசிக்கொண்டு சொல்றாரு, ஹதரத் 30 கப் அடிச்சேன் ஹதரத் முதுகிலன்றாரு. சிலாக்கள் 1-2 கப் அடிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. அப்படி எதுவும் இல்லை. நோய்கள் எல்லாத்துக்குமே ஹிஜாமா செய்ய முடியும். அதனால நோய்களுடைய நேரங்களில் ஹிஜாமா செய்யறது மனிதனுடைய ஆரோக்கியத்தை வலுப்படுத்தக்கூடியதாக, உயிர்ப்பிக்கக்கூடியதாக, கூட்டிவிடக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் இதோட முடிச்சு கொள்றேன். ஹிஜாமா பற்றி நிறைய நாங்கள் படிக்கணும். ஏன்னா இஸ்லாம் சொன்ன ஒரு விஷயம், ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆர்வப்படுத்தின ஒரு விஷயம். இதை நாங்கள் படித்து எப்படி அமல் செய்யணும்னா ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், அவங்க எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதை நான் பின்பற்றதுக்காக வேண்டி அமல் செய்கிறேன். இதை செய்கிறது மூலமாக அல்லாஹ் ஷிஃபா சாரதாக சொல்லியிருக்கிறான். நான் அல்லாஹ்வை நம்பி செய்கிறேன், அல்லாஹு தாலா எனக்கு ஷிஃபா தருவான். இந்த நம்பிக்கையோட செய்வோம் என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் ஷிஃபாவை தருவான். எனவே அல்லாஹு தாலா நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, கிருபையுள்ளவனே, கண்ணியமானவனே, யா அல்லாஹ் எங்களோட உள்ளத்தை பரிசுத்தமானதாக ஆக்கி வைப்பாயாக, நோயற்ற உள்ளமாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் உன்னை விரும்பக்கூடியவர்களாக, உன்னை நேசிக்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவர்களையும் மாற்றி அருள்வாயாக.
இரக்கமுள்ள ரஹ்மானே, கிருபையுள்ளவனே, யா அல்லாஹ் யா அல்லாஹ் உனது கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட சுன்னத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. அவர்களை மரணித்தவர்களுக்கு மேலான கண்ணியமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எமது பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவர்களுக்கு குர்ஆனுடைய இல்மையும் ஹதீஸுடைய இல்மையும் நசீபாக்குவாயாக. அவர்களை கபூல் செய்வாயாக. அவர்களின் மூலமாக உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் கண் குளிர்ச்சியை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا وشفينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الإخوان في الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، وأحثكم على طاعته وأزجركم عن معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد، وشرعه النبي صلى الله عليه وسلم، بين ذلك في سيرته الجميلة، ولم تبق في قلبه زخرفة الدنيا، وهو الذي قال: لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سكى كافر شربة ماء. رواه الترمذي. وفي العالم فرقتان تعيشان، فرقة أغرتهم الحياة الدنيا، وفرقة أرغبوا في الآخرة، وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية تدخلوا في الدار سلاما وفرحا وسرورا، ولا تكونوا ممن طغى وأطغى، ولا من المغترين المذلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام. فالله عز وجل من قائل عظيم، وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل هو الله أحد الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا، أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم، والذي أنعم علينا بدينه القويم، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الإخوان في الله، اتقوا الله وأطيعوه، وإن أكرمكم عند الله أتقاكم. إن الله أتانا العقل وأمرنا بالتفكير به في خلقه، وقد جعل الله ليلا ونهارا، وكل منهما يجري على تدبيره وتقديره، فإذا أدبر الليل أقبل النهار، وإذا أدبر النهار أقبل الليل. فيجب علينا أن نتأمل في هذا، من يفعل هذا وما قائدة هذا ولمن قائدة هذا. فيا أيها الإخوان في الله، واعبدوا الله حق عبادته، هذه غاية الأهداف. وتفكروا في خلق الله، واتقوه في جميع الأوقات، ولا تهملوا لهلة ما في اتباع الشهوات، واتبعوا كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلالة. قال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما، كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. اللهم اجعلنا ممن يعدي فرائلك وانتهى عن نواهيك، وجعلنا من عبادك الصالحين، واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين. اللهم ارض عن ساداتنا الخلفاء الراشدين، أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق، وسيدنا عمر بن الخطاب، وسيدنا عثمان بن عفان، وسيدنا علي بن أبي طالب رضي الله عنهم. وارض عن أمهات المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم، وسائر الصحابة أجمعين، والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم، واشكروا يزدكم ويهدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.